ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு தேவார செய்யுள் பார்க்க போறோம். நம்ம வீட்டில் டெய்லி விளக்கேற்றுறோம். முன்னாடியெல்லாம் எலாபரேட்டாக பூஜை எல்லாம் பண்ணுவா, வயசானவாழலாம் பூஜை பண்ணுவா. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஒருத்தருக்கு டைம் இல்லை, எல்லாரும் டயத்துக்கு பின்னாடி ஓடுறோம், பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம். நம்ம வீடுகள்லாம் விளக்கேற்றுற போது லேடிஸ் எல்லாம் விளக்கே திருவிளக்கே உன்னை ஏற்றி வைத்தேன் திருவிளக்கே அப்படின்னு ஒரு 4-5 ஸ்டான்ஸா உள்ள ஸ்லோகம்லாம் சொல்லுவா. இப்போ லேடிஸ் விளக்கேற்றுறதே குறைஞ்சி படுத்து. ஆம்பளைகளும் விளக்கேற்றலாம், தப்பு இல்லை, ஒர்க் ஷேரிங் தானே. ஆம்பளைகளும் விளக்கேற்றலாம், ப்ரேயர் பண்ணலாம். இப்போ பெண்கள் ஒதுங்குற நாளில் நம்ம விளக்கேற்ற வேண்டாமா? யூனிட் ஃபேமிலி ஆகிடுது எல்லாம். ஆம்பளைகள் எல்லா வேலையும் பண்ணணும், எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். இந்த விளக்கேற்றுற போது ஒரு சின்ன ஸ்லோகம் நம்ம அப்பர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாமா? முதல்ல ஸ்லோகத்தை சொல்றேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. 2 நிமிஷம் ஆகாது இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு. இப்ப இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இல் அப்படின்னா வீடு. இல்லக விளக்கு, நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கு. இருள் கெடுப்பது, இருள் விளக்குவது இல்லை, அதை விளக்கி வைக்கல. இருளையே கெடுத்துடுறது. அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும். வீட்டில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி விளக்கேற்றினா வீட்டில் இருக்க அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும், எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. அடுத்தது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது. இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே அந்த விளக்கேற்றினா அது ஜோதி ரூபமா நம்ம சிவனை பார்க்கலாம். அதுல அந்த விளக்குல சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. நம்ம வீட்டுக்குள்ள சாமி ரூம்ல மட்டும் ஏத்தினா பத்தாது. வாசப்படிக்கிட்ட ஒரு விளக்கேற்றணும், கொல்ல பக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் பால்கனி கிட்ட ஒரு மாடிப்படிக்கிட்ட ஒரு விளக்கேற்றணும். பல்லக விளக்கது பல் அகம், வெவ்வேறு இடத்துல வீட்டுக்குள்ள ஏத்துறதுனால பல்லக விளக்கது பலரும் காண்பது. எல்லாரும் பார்த்தாலே அவ மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாம் போயிடும், கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது. இவ்வளவுலாம் பண்ணிட்டா வீடு நல்ல அகமாயிடும், நல்ல வீடாயிடும். நல்லக விளக்கது நமச்சிவாயமே, நமக்கு எல்லாம் சிவனோட அருள் கிடைக்கும். இந்த ஒரு 2 நிமிஷம் சொல்ற ஸ்லோகம் 10 நாளைக்கு சொன்னா மனப்பாடம். இது சொல்லலாமே, நம்ம இது சொல்லி முடிச்சிடுறோம். அந்த விளக்குக்கு ஒரு குங்குமம் இடுறோம். அப்ப சொல்ற போது குங்குமத்து இடுற போது என்ன சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹிருதய வாசினி. யாரை கூப்பிடுவோம்? லக்ஷ்மியை. அவதான நமக்கு வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் தரணும் இல்லையா? ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹிருதய வாசினி அப்படி சொல்லி கூப்பிடணும் அவளை ஏன் மகாவிஷ்ணு ஹிருதய வாசினி சொல்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா.